அன்புக்குரிய வீடியோ பார்வையாளர்களுக்கு உண்டான தெய்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த நன்மை செய்வது தான தர்மம் செய்வது வந்துட்டு ஒரு பலி. இது நான் 100 முறை நான் பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணலை அப்படிங்கிறத நான் நிறைய முறை சொல்லிட்டேன். இது முழுக்க கவர்மெண்ட்டும் செய்யணும், ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் செய்யணும், கிறிஸ்துவ அமைப்பு, இந்து அமைப்பு, இஸ்லாமிய அமைப்பு வந்து களமிறங்கணும். எப்படின்னு சொன்னால், இந்த நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு ஏதாவது சேரிட்டி நன்மை செய்யணும் அப்படிங்கிறதான அந்த ஒரு சித்தாந்தத்தை வந்து என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கணும். தரித்திரர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள் வந்து இந்த உலகத்தில் இன்னைக்கு பெருகி போயிருக்கிறாங்க, வெறுத்து போயிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்கு இதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்யணும். சரியா? இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடு செய்யணும். இப்போ தன்னார்வத்தோடு செய்யக்கூடிய நிறையா அறக்கட்டளைகள் இருக்கிறது, கிறிஸ்துவ அமைப்புகள் இருக்கிறது, மற்ற நிறைய அமைப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரு லிமிட்டு தான் வச்சிருக்கிறாங்க. அந்த லிமிட்டை தாண்ட அவங்களால முடியாது. அவங்களுடைய கமிட்டி அல்லது அவங்களுடைய அந்த ஒரு அட்டவணை அதை தாண்ட விடாது. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இந்த நேசிக்கிறது அப்படிங்கிறது பைபிள் வந்து அழகா சொல்லுது. தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். நம்ம வந்து ஒரு வழியோரத்தில் இருக்கக்கூடியவங்க, அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடியவங்க, அல்லது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, நோயில் இருக்கிறவங்க, சிறையில் இருக்கிறவங்க, அல்லது ஏதோ சம்திங் ஸ்ட்ராங், ஏதோ ஒரு கொடூரமான சூழ்நிலையில் அவங்க வந்து பிடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக, நம்ம உறவாக, நம்ம அம்மாவாக, அப்பாவாக பார்க்கறது தான் தன்னை நேசிக்க போல பிறனை நேசிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தில் உருவாகும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பார்த்தா, நிறைய பேரை நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வந்து நேசிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இந்த நேசம், பாசம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு நவீன காலத்துல வந்துட்டு ஒரு நாகரிகமாக மாறிவிட்டது. தன் பெத்த அம்மா அப்பாவை கூட வந்துட்டு நிறைய பிள்ளைங்க வந்து பெரிய பெரிய கல்லூரிகளில் நடக்கக்கூடியதான அந்த விழாக்களில் வந்துட்டு தன் பெற்றோரை அழைப்பதற்கு அவங்க வந்து அச்சப்படுறாங்க. ஏன்னா அவங்க பார்க்க லட்சணமா இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஏழ்மை கோலத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு இமேஜ் பிரச்சனை, காலேஜ் கல்லூரிகள் அந்த மாதிரி எப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இதையும் தாண்டி எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கக்கூடிய ஒரு மனநிலை வர வேண்டும். அதாவது நீங்க நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். பைபிள்ல வந்து நிறைய சம்பவங்களை பார்க்கலாம். அதுல பாருங்க, ஒரு ஒரு இந்த வேதபாரகன், ஆசாரியன், லேவியன்னு சொல்லி 2 பேரை நம்ம பார்க்க முடியுது. அதுல சமாரியன் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை பார்க்க முடியுது. இப்ப இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆசாரியனு லேவியனு வந்துட்டு தூய்மையாக வந்துட்டு இறைப்பணியாளர்கள், இறைப்பணி செய்யக்கூடியவங்க. ஆனா இந்த சமாரியன் வந்து ஒரு சாமானியன். இது நடக்குது. அதுல ஒரு பைபிள்ல, அது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாக்குறோம். என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன் வந்து கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் வந்து என்ன பண்ணுறான், அவங்களால அடித்து காயப்படுத்தப்பட்டு துயிராக போட்டு விட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த வழியாக யார் வரான்னு சொல்லி கேட்டா, ஒரு லேவியனும் ஒரு ஆசாரியரும் வராங்க. இப்போ இந்த லேவியனும் ஆசாரியனும் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மனுஷனுக்கு வந்துட்டு முதல் உதவி செய்யணும். முதல் உதவி செய்ய இவங்க வந்து என்ன பண்ணணும், தயாராகணும். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, பக்கமா திரும்பி போயிட்டாங்க. யாரு, இந்த பிரதான ஆசாரியனும் இந்த லேவியனும் என்ன பண்ணிட்டாங்க, பக்கமா திரும்பி கண்டுக்கிடாம போயிட்டாங்க. பாருங்க, அடுத்துதான் கிளைமேக்ஸே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த யார் வரா, அந்த சமாரியன் வருகிறார். அந்த சமாரியன் என்கிற அந்த மனுஷன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த அடிப்பட்ட மனுஷனை வந்து தூக்கி உட்கார வச்சு அவருக்கு திராட்சரசம் எல்லாம் கொடுத்ததாக, எண்ணெய் போட்டு அவரை காயத்தை ஆற்றினதாக பார்க்கிறோம். அவரை உடனடியாக அவருடைய வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து, இவர் வந்து அதுக்கான செலவு ஆகக்கூடிய பணத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, நான் வெளிப்பயணம் போறேன், போயிட்டு திரும்பி வரேன், இவனுக்கான செலவு அதிகமாக எதுவும் ஆகும் என்று சொன்னால், செலவானால் அதை திரும்ப உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு போறாப்புல.
அப்போ இந்த 3 பேர்ல வந்துட்டு யாரு நன்மை செய்தா அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சமாரியன் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லேவியன் இந்த ஆசாரியன் சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதாவது பிரபலியமான இந்த மோஸ்ட் ரெவரண்ட் பெரிய பெரிய பிஷப்புகள், பெரிய பாஸ்டர்ஸ், அவங்களுடைய கட்டடம், அவங்களுடைய காரு, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, ஷூவு, அவங்களுடைய லைஃப் வாழ்க்கை ஸ்டைல், அதாவது லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப ஹைடெக்கா இருக்கும் பாருங்க. இதுதான் விரும்புறாங்க. அதாவது ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளை மதிக்கிறதே கிடையாது, மிதிக்கிறாங்க. யாக்கோபுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 5வது அதிகாரத்துல, 2வது அதிகாரத்துல இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ஏன்னு சொன்னா, உங்கள் ஆலயத்துல ஒருவன் மினுக்குள்ள வஸ்திரம் போட்டு பொன் மோதிரம் அணிந்து வந்தால் அவனை நீங்க முதன்மையான இடத்துல என்ன பண்ணுறீங்க? உட்கார பண்ணுறீங்க. ஒரு கந்தலான வஸ்திரம் தரித்த ஒரு தரித்திரன் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னா, அவனை கொண்டு போய் எங்க உட்கார வைக்கிறீங்க? தாழ்வான இடத்துல உட்கார வைக்கிறீங்க. இதுல என்னங்க லாஜிக் இருக்கு? இதுல என்ன சித்தாந்தம் இருக்குது? இன்னைக்கு எல்லாம் கல்யாணமா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய செலிப்ரேஷன் எல்லாமே அவங்க டாப் லெவல்ல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பசித்தோருக்கு உணவு இல்லை, உடை இல்லை, அவங்களுக்கு வீடு இல்லை, அவங்களுடைய வீடுகள்ல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லாம லட்சம் பேர் இருக்கிறாங்க, லட்சம் பேர், கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்களை தேடி இயேசு வந்தார் என்பதுதான் நிஜம். இதை இவங்களிடத்துல நன்மை செய்யும்படியாகத்தான் இயேசு சொன்னார். இதைத்தான் இந்த JPF ஃபவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கு. இதுதான் எங்களுடைய அந்த கான்செப்ட், இதுதான் எங்களுடைய அந்த கொள்கை. இந்த கொள்கையைத்தான் நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா இல்லாம ஒரு மேடை போட்டு பேசி அது நிறைய 1000 பேரை, லட்சம் பேரை திரட்டி அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா வாயில பந்தல் போடுவது கிடையாது மினிஸ்ட்ரி. இந்த மாதிரியான நன்மை செய்யக்கூடிய ஒரு தியாகம் உள்ளவர்களை தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, அவர் எதிர்பார்க்கிறார், நேசிக்கிறாரு. நீங்க எல்லாருமே நல்லவங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல என்ன பண்ணிட்டீங்க, நீங்க சிக்கிக்கிட்டு ஏதோ ஒரு ஈகோ, யாரோ ஒரு மனுஷன் உங்களை தப்பா வழிநடத்தி ஒரு தப்பான கான்செப்ட்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே உங்களுடைய அந்த இமேஜை பார்க்காதீங்க. நீங்க இறங்கி என்ன பண்ணுங்க, ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்க. நீங்க கடவுளுடைய பணியை செய்யுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணட்டும், இந்த குடித்து இந்த மாதிரியான தப்பான வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இந்த குடிக்கிறவங்களை இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. சாராயம் விற்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த சாராய முதலாளி யாரு, இந்த சாராயத்தை விற்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் கவர்மெண்ட் தான். அதே மாதிரி போதை பொருளை பயன்படுத்துறவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்கள தொந்தரவுப்படுத்தி அவங்க வாயிலிருந்து எதையாவது வரவழைத்து அதை தப்பான முறையில என்ன பண்ணுறாங்க, வழக்கு போட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அந்த போதை பொருளுக்கு அடிமைப்பட்டதான இந்த இளைய சமுதாயத்தை என்ன பண்ணணும், மறுவாழ்வு மையத்துல கொண்டு போய் அவங்கள சேர்க்கணும், சாராய கடை இழுத்து மூடணும். இந்த மாதிரியான காரியத்தை செய்யுங்க. அரசு அரியணையில் அமர்ந்து இருக்கக்கூடியதான மிகப்பெரிய பிரசித்தி பெற்றதான பெரும் தலைவர்களே இதை செய்யுங்க. அல்லாம வழக்கு போட்டு அவங்களை உள்ள தள்ளுவதனால அவன் ஒரு சைக்கோவாக, ஒரு மெண்டலா தான் மாறுவான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்பான். மீண்டும் மீண்டும் அவங்கள ஒரு பெரிய கொடூரமான ஒரு சைக்கோவாக மாற்றி விடாதீங்க. அவங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுங்க, அவங்கள நேசிங்க, அன்பு செலுத்துங்க, நன்மை செய்யுங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. கிறிஸ்துவ தலைவர்களே கீழே இறங்கி வாங்க. ஒரு ரெட்டுடுத்தி சோத்திரம் அந்த இது நினிவே பட்டணத்துல எல்லாரும் ரெட்டுடுத்தி என்ன பண்ணுனாங்க, அவங்க உபவாசம் பண்ணி கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுனாங்க. ஏன்னா நினிவே பட்டணம் அழிய போகுது. நான் சொல்ல இந்த உலகம் அழியத்தான் போகுது. உலகத்துக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. காலம் தவறி பெய்யக்கூடிய மழை, பெருமழை, அங்கங்க நடக்கக்கூடியதான யுத்தம், வார் நடந்துகிட்டு இருக்கிறது, பயங்கரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது, புது புது சட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க, விலைவாசி உச்சத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்ல, மக்கள் தவிப்போடு இருக்கிறாங்க, யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, ஆணுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, வயதானவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஒரு பாதுகாப்பற்ற நிலைமையில மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில
இயேசுவை தேடி இயேசுடைய கற்பனைக்கு உடன்பட்டு சிலுவை சுமந்து நன்மை செய்து தானம் பண்ணி தர்மம் பண்ணி கைமாறு கருதாமல் கொடுத்து தங்களுக்கு உள்ளவைகளில் பிச்சை கொடுத்து தங்களுக்கு உண்ணாரவர்களை பிச்சை கொடுத்து இயேசு கிறிஸ்துடைய நீதியை நிறைவேற்றுங்கள். வேதபாரகன் பரிசேயன் என்னுடைய நீதியிலையும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றுதான் பைபிள் சொல்கிறது. ஆகவே இந்த வேளையில இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேசலாம், நிறைய நாங்க அடுத்த கட்டமாக வந்துட்டு மக்களுக்கு நன்மை செய்வது எப்படி அப்படிங்கிற கான்செப்ட்ல யோசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஃபவுண்டேஷனோடு நீங்களும் என்ன பண்ணலாம், உடன்படலாம், எங்களோடு தொடர்பு கொள்ளலாம், நீங்களும் உங்க பங்கு கொடுக்கலாம். நாளைக்கு தொடர்ந்து நன்மை செய்கிறதான இந்த பணியில நாங்கள் உடன்படுவோம். நீங்க இதுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. God bless you. God bless you.